போர்க்களம் என்பது உலகத்தில் பெரும் பெரும் தளபதிகளை கொண்டு ரசூலுல்லாஹ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்த களத்தினுடைய தளபதிகளை நியமிக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி காலம். அந்த தளபதி பொறுப்பு யாருக்கு வரும் அப்படின்னா, அபூபக்கர் சித்திக்க போர் சிப்பாயா போட்டுட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை போர் சிப்பாயா ஆக்கிட்டாங்க. இப்போ இவங்களெல்லாம் போர்க்களத்தினுடைய வீரர்களாக ஆக்கப்பட்டாங்க. தலைமை யாருக்கு என்று பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்காங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த படைக்கு தளபதி யார்? அபூபக்கர் சிப்பாயா ஆயிட்டாங்க, உமர் போர் வீரராக அறிவிக்கப்பட்டுட்டாங்க. அப்போ தளபதி யார் என்று எதிர்பார்த்த போது சையதுனா உசாமா பின் ஸைதை தளபதி என்று அறிவிக்கிறார்கள். ஆச்சரியப்பட்டு மூக்கில் விரல் வைத்தார்கள். ஏன்? உசாமா இப்னு ஸைத் 18 வயசு, 18 வயது. உசாமா இப்னு ஸைதினுடைய தலைமையில் படை அனுப்பப்படுது. அந்த படையின் போர் சிப்பாயாக அபூபக்கர் சித்தீக், சையதுனா உமர் போன்ற பாரம்பரியமிக்க வரலாறு பேர் பெற்ற அனுபவம் நிறைந்த சஹாபாக்களை அதில் வீரர்களாக உட்கார வைத்து 18 வயது இளைஞரை தலைவராக்கினார்கள். அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ